Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க ஹாலிடேஸ் டயத்தில் ஸ்நாக்ஸ் வேணும்னு அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரியான விடுமுறை நேரத்தில் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு மைதா மாவு, பட்டர் போன்ற எந்த பொருளுமே தேவையில்லை. ஹெல்தியான மக்காச்சோளம் மாவு வச்சு எப்படி கேக் ரெடி செய்வதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக கடையில் விற்கக்கூடிய மக்காச்சோளம் புட்டுப்பொடி, மக்காச்சோளம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ கடைகளில் விற்கக்கூடிய வெள்ளை கலரில் உள்ள சோள மாவு எடுத்துடாதீங்க. எல்லோ கலரில், மஞ்சள் கலரில் உள்ள மக்காச்சோளம் மாவு 2.5 கப்பு அளவிலிருந்து 3 கப்பு அளவு வரை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடுறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு தேவையான சுகர், சீனி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துடுங்க. 1/2 கப் அல்லது 6 டேபிள் ஸ்பூன் சுகர், சீனி சேர்த்துடுறேன். 1 - 1.5 கப்பு அளவு மக்காச்சோள மாவிற்கு 1 முட்டை என மக்காச்சோள மாவு 2.5 கப்பு எடுத்ததற்கு 2 முட்டை உடைச்சி சேர்த்துட்டு பட்டரோ அல்லது நெய்யோ சேர்க்க தேவையில்லை. 4 - 5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் சேர்த்துடுங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதால 1.5 கப்பு 1.5 கப் அளவு பால் சேர்த்துடுறேன். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைன்னா 2 கப்பு அளவு பால் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. பீட்டர் ஏதும் நம்ம யூஸ் செய்ய தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பால் 1.5 கப்பு அளவுக்கு பதிலாக கெட்டியான தேங்காய் பால் 1.5 கப்பு அளவு சேர்த்து செய்தால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கெட்டியான தேங்காய் பால் 1.5 கப்பு அளவு சேர்த்து செய்தால் உடனே அன்னைக்கே சாப்பிட்டுணுங்க, கெட்டு போயிடும். இதே போல் 2 நாள் வச்சு சாப்பிட முடியாது. இந்த ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி செக் செஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இதை விட கெட்டியாக வேண்டாலும் இருக்கலாம், இதை விட லிக்யூட் ஃபார்மில் தண்ணியாக இருக்கக்கூடாது. மிக்ஸ் செஞ்ச கேக் கலவையை 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுங்க. ரைஸ் குக்கர் சட்டியில் கேக் பேக் செஞ்சு எடுக்கிறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கேக் பேக் செய்கிற பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா டைரெக்டாக ரைஸ் குக்கர் சட்டியில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை செஞ்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பட்டர் எடுத்து சட்டியோட எல்லா பக்கமே படுற மாதிரி பட்டர் அப்ளை செஞ்சுட்டு கொஞ்சம் போல் மாவு தூவி விட்டுக்கோங்க. மிக்ஸ் செஞ்சு வச்ச மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மாவு கலவை உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மக்காச்சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் இருக்கலாம், இதை விட லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. பேக்கிங் சோடா முதல்லையே சேர்த்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடுறேன். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு பேக்கிங் சோடா அங்கங்கே கட்டியாக இருந்துடாமல் பேக்கிங் சோடா நல்லா மாவு கலவையோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. பட்டர் அப்ளை செஞ்சுட்டு மாவு தூவி ரெடியாக வச்சுருக்கிற பேன் அல்லது ரைஸ் குக்கர் சட்டியில் ரெடி செஞ்சு வச்சுருக்கிற மக்காச்சோள மாவு மிக்ஸை சேர்த்துடுறேன். ஹெல்தியான மக்காச்சோள மாவு மிக்ஸ் கேக் பேக் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வில் இந்த மெத்தட் யூஸ் செஞ்சு கேக் பேக் செய்கிறதுக்கு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நான் இன்னைக்கு இந்த மெத்தடில் கேக் பேக் செஞ்சு எடுத்துடுறேன். இந்த கேக் நீங்கள் ஓவனில் பேக் செய்கிறா இருந்தால் 400 Fahrenheit ப்ரீ ஹீட்டில் 40 to 50 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் மேத்தட்டில் நெருப்பு வச்சு வேக வைக்கிறா இருந்தாலும் 40 to 50 மினிட்ஸில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மெத்தட் யூஸ் செஞ்சு மக்காச்சோள மாவு கேக் ரெடி செய்கிறதால 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை கேக் பேக் செஞ்சு எடுக்கும்போது இடையில வெந்துருச்சான்னு திறந்து பார்க்க தேவையில்லை, தீந்தும் போயிடாது, பயப்பட தேவையில்லை. இந்த மெத்தட் யூஸ் செஞ்சு மக்காச்சோள மாவு கேக் 2 மணி நேரம் வரை பேக் செஞ்சு எடுத்திருக்கேன். ஹெல்தியான டேஸ்டியான மக்காச்சோள மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு.
கேக் நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டு துண்டு போட்டு எடுத்துடலாம். ஹெல்தியான மக்காச்சோள மாவு கேக் எவ்வளவு அழகாக ரெடியாகிருக்கு நீங்களே பாருங்கள். சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் ஹாலிடேஸ் டயத்தில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான மக்காச்சோள மாவு கேக் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food. Shasha food.